தீராத துயரங்களை அனுபவிப்பவர்கள் மற்றும் கடன் பிரச்சினை உள்ளவர்கள் அல்லது திருமண தடை மற்றும் குழந்தையின்மை பிரச்சினைகள் மற்றும் நீண்ட காலமாக வீடு கட்ட முடியாமல் தவிப்பவர்கள் இவற்றிற்கெல்லாம் ஒரு வழி பிறக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் மக்களுக்காகவே வந்திருக்கிறது இந்த தைப்பூச விரதம். நீங்கள் தைப்பூச விரதம் இருந்தால் வேண்டியவைகளை விட அதிக பலன் தரும் அன்பை கொண்டவர்தான் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட தைப்பூச விரதம் எந்த நாளிலிருந்து இருக்கலாம், எத்தனை நாள் இருக்கலாம், எப்படி இருக்கலாம் என்றது பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் காணலாம். ஒன்று மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த விரதம் உங்களின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தியை பெற்ற அருமையான விரதமாகும். இந்த வருடத்தின் தைப்பூசமானது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி, அதாவது தை மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அப்படியென்றால் நாம் 48 நாளுக்கான தைப்பூச விரத தொடக்க நாள் எப்பொழுது என்றால் வருகிற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் தொடங்கி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரை விரதம் இருந்து தைப்பூச திருநாளன்று முருகனை வணங்க வேண்டும். இதில் எப்படி தைப்பூச விரதம் இருக்கலாம்? ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த தைப்பூச விரதத்தை 48 நாட்களும் இருக்க முடியும். இந்த விரதமானது 3 விதமான முறைகளில் செய்யலாம். அதாவது ஒரு முறை மட்டும் உணவருந்திவிட்டு மீதம் 2 வேளை விரதம் இருக்கலாம், அல்லது 3 வேளைகளிலும் பால் பழம் மற்றும் அருந்தி பால் பழ விரதமாகவும் இருக்கலாம், அல்லது 2 வேளை உணவு அருந்தி 1 வேளை விரதமும் இருக்கலாம். விரத முதல் நாள் அன்று சாமி போட்டோக்களை துடைத்து பொட்டு வைத்து விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். உங்களால் இயன்ற பழம் அல்லது பால், அதாவது உங்களால் என்ன முடியுமோ அதை படைத்து முருகனை பார்த்து தாங்கள் எதற்காக விரதம் இருக்கின்றீர்களோ அதை மனதில் சொல்லிக்கொண்டு வேண்டிக்க வேண்டும். பிறகு வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் இது போன்றவற்றை படிக்கலாம். இதுபோல் தினமும் வழிபட வேண்டும். தினமும் முருகனுக்கு ஏதாவது ஒரு பூ மாற்றி மாற்றி வைக்க வேண்டும். தங்களால் இயன்றடை முருகனுக்கு படைக்க வேண்டும். பெண்கள் மாதவிலக்கு காலங்களில் விரதம் இருந்தால் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த மாதவிலக்கு காலங்களில் தங்களின் கணவரோ அல்லது பிள்ளைகளோ முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம். இதனால் உங்களின் விரதம் எக்காரணத்தை கொண்டும் தடைபடாது. மற்றும் விரத காலங்களில் கட்டலில் படுக்கலாமா அல்லது தரையில்தான் படுக்க வேண்டுமா என்ற கேள்வி அனைவரிடத்திலும் இருக்கும். இது அவரவர் விருப்பமே. முருகனுக்கு கடுமையாக விரதம் இருப்பவர்கள் தரையில் உறங்கலாம், அல்லது தங்களுக்கு நீண்ட காலமாக சளி காய்ச்சல் தொல்லை இருந்தால் நீங்கள் தரையில் படுப்பதை தவிர்க்கலாம். முழு மன தைரியத்தோடு விரதம் இருக்கலாம். மற்றும் மிக முக்கியமானது, அசைவம் சாப்பிடக்கூடாது. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் அல்லது கணவர் சாப்பிட விரும்பினால் அவர்களுக்கு அசைவம் செய்து கொடுக்கலாம். செய்து அவர்கள் சாப்பிட்ட பின்னர் வீட்டை சுத்தம் செய்து மீண்டும் தீபம் ஏற்றி முருகனை வழிபடலாம். இந்த விரதமானது மாலை போட்டுக்கொண்டு இருக்கலாம், மாலை அணியாமலும் இருக்கலாம். இது அவரவர் விருப்பமே. மற்றும் இந்த 48 நாட்கள் யாரையும் தகாத வார்த்தைகள் மற்றும் சாபம் கொடுக்க கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். யாரிடமும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. மேலும் காலணிகள் அணிவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். மேலும் கணவர் மனைவிகள் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. இந்த விரதத்தின் போது காலை மற்றும் மாலை 2 வேளைகளில் பூஜை செய்யும் போது ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு நோட்டில் எழுதுவதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியம் கூடிய விரைவில் கைகூடும். அந்த மந்திரம் என்னவென்றால், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற மந்திரத்தை 27 முறையோ அல்லது 108 முறையும் சொல்லியும் எழுதியும் வழிபடலாம். இப்படிப்பட்ட விரதம் இருப்பதன் மூலம் முருகப்பெருமானுடைய முழுமையான அருள் தங்களுக்கு கிடைக்கும். எப்படிப்பட்ட நிறைவேற ஆசையும் கைகூடி வரும். முருகனை நம்பி இந்த தைப்பூச விரதம் இருங்கள். நன்றி. மேலும் தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கொள்ளவும்.